அர்ஜுன் எப்போதும் யதார்த்தமானவன். அவன் தந்தை சோமசுந்தரம் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. அவர் அர்ஜுனிடம் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் உண்டு. அர்ஜுன், இந்த உலகத்துல ஏமாத்துறவன் ஒரு தடவை தான் தப்பு பண்றான். ஆனா விழிப்புணர்வு இல்லாம ஏமாறுறவன் அந்த தப்பு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர்றான். அதனால ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் பெரிய குற்றவாளி. இந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அவன் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டான். ஆனால் விதி காதல் உருவில் வந்தது. ஒரு எதிர்பாராத திருப்பம். அவன் அலுவலகத்தில் பணிபுரிந்த மேகா மெல்ல மெல்ல அர்ஜுனின் நம்பிக்கையை பெற்றாள். அவளது கஷ்டமான குடும்பச் சூழலை சொல்லி அர்ஜுனிடம் ஒரு பெரிய தொகையை கடனாக கேட்டாள். தந்தையின் அறிவுரை ஒரு பக்கம் தடுத்தாலும் மேகாவின் கண்ணீர் அர்ஜுனின் ஜாக்கிரதை உணர்வை மழுங்கச் செய்தது. தன் சேமிப்பு முழுவதையும் அவளிடம் கொடுத்தான். அடுத்த சில நாட்களில் மேகா வேலையை விட்டு நின்றுவிட்டாள். அவளது போன் சுவிட்ச் ஆஃப். அவள் கொடுத்த முகவரி பொய் என்று தெரிந்தபோது அர்ஜுன் நிலைகுலைந்து போனான். இரவு வீட்டிற்கு வந்த அர்ஜுன் தன் தந்தையின் முன்னே அமர்ந்தான். கண்கள் கலங்கியிருக்க நடுக்கத்துடன் சொன்னான், அப்பா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளின்னு. இன்னைக்கு நான் அந்த பெரிய குற்றத்தை செஞ்சிட்டேனப்பா. உங்க வார்த்தையையும் மீறி நான் ஏமாந்துட்டேன். சோமசுந்தரம் மகனை நிமிர்ந்து பார்த்தார். கோபப்படுவார் என்று நினைத்த அர்ஜுனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் மென்மையாகச் சொன்னார், அர்ஜுன், நான் அப்படி சொன்னது உன்னை சுத்தி இருக்கிறவங்க மேல பயத்தை உண்டாக்க இல்ல, உன்னோட விழிப்புணர்வை அதிகப்படுத்த மட்டும்தான். ஏமாந்தவன் குற்றவாளின்னு நான் சொல்றது சட்ட ரீதியா இல்ல, அறிவு ரீதியா. ஆனா மத்தவங்களை நம்புறது ஒரு மனுஷனோட நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை யாராவது தப்பா பயன்படுத்திக்கிட்டா அதுக்கு நீ வருத்தப்படக்கூடாது. தந்தை தொடர்ந்தார், இன்னைக்கு நீ ஏமாந்தது உனக்கு ஒரு கசப்பான பாடத்தை கொடுத்திருக்கும். இனிமே நீ யாரையும் குருட்டுத்தனமா நம்ப மாட்டே. இந்த தழும்பு உன்னை இன்னும் பலசாலியாக்கும். அர்ஜுன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டான். ஏமாற்றங்கள் ஒருவனை முட்டாளாக்குவதில்லை, மாறாக அடுத்த முறை இன்னும் கவனமாக இருக்க பழக்குகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க எங்களது விடிஐ ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.